ஜீவா இந்த கேள்விக்கு தகுந்த பதில சொன்னா தான் அது செட்டில் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாவே ஒரு உடச்சே பேசுறாரு. திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் நிலைப்பாடு வேணான்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்தை நான் நோக்கி நகர்வேன் அப்படின்றதும், எங்களை டீபன் கொடுத்து ஏமாற்ற முடியாது அப்படின்ற இடம்ன்றது நேரடியாகவே திமுகவுக்கு சொல்றாரு. அந்த நிர்பந்தம் ஏன் இன்னைக்கு விசிகாவுக்கு வந்துச்சு? எந்த நிர்பந்தமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. அவர் அந்த கோணத்தில் சொல்லவே இல்லை. அவர் பல முறை தெளிவுபடுத்திட்டார். இந்த விஜய் மாதிரி எங்களுக்கு வலிமைக்கு கால் தூசு கூட பெறாதவங்கள்ட்ட நீ கேட்காதீங்க. இந்த முகத்தில் மேக்கப் போட்டு வர நடிகர்லாம் ஏமாத்திடுறேன், இந்த எஸ்சி பசங்களெல்லாம் அந்த நடிகர்கள் ஏமாற்றுவாங்கன்னு ஒரு பொதுவான பார்வை இருக்குது. நம்மலாம் அம்பேத்கரிஸ்ட், நம்மலாம் சிறுத்தைகள், இவனுக்கு இந்த நடிகர்களுக்கு விசில் அடிக்கிற கூட்டம் இல்லைன்னு ரொம்ப வெளிப்படையாக அவர் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை கிடையாது. திருமாவளவன் சொன்ன வார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் விசில் அடித்தாங்க. இந்த நடிகை பயல்கள் பின்னாடிலாம் போயிடாதீங்க, எஸ்சினாலே உங்களை ஏமாற்ற பார்க்குறான், இப்படியே போதும், இவனுங்களெல்லாம் கொண்டு வந்தது போதும்னு திருமாவளவன் தலையில் அடிக்காத குறையாக திருச்சியில் பேசினார். இப்போ அடுத்த நிமிஷத்தில் இப்போ வந்து விஜயோட சேர அவர் ஆசைப்படுறாரா? யார் சார் விஜய்? திருமாவளவனுடைய உழைப்பு, அரசியல், பொது வாழ்க்கை, அரசியல் அனுபவத்தில் யாரு விஜய்? இது விஜய்ன்ற நிலைப்பாட்டை தாண்டி எங்களை டீபன் கொடுத்து ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. ஊடகங்கள் இப்ப எதுக்கு எடுத்தாலும் இது யாருக்கு சொல்றாரா? எப்ப பார்த்தாலும் நீங்க திமுக கூட்டணியில இருந்து வந்துருவீங்க, விஜயோட கூட்டணி வச்சிருவீங்க, எடப்பாடியோட கூட்டணி வச்சிருவீங்கன்னு ஒருபோதும் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் என்று தெரிஞ்சு இந்த பாஜக ஆதரவாளர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் பிரிஞ்சு வந்துருவாரு. அவங்களுக்கு நல்லா தெரியும் பாஜகவோட திரும்ப வரமாட்டார்னு. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்கின்ற திருமாவளவன் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்ற உதயநிதிக்கு அவங்களுடைய கட்சியில் இருக்கிறதுல பாஜகவினருக்கு என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் நீங்க திமுகவுக்கும் திருமாவுக்கும் சண்டைனா அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு? ஒரு காலத்தில் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று இருந்தார். 99 வரையும் தேர்தல் அரசியல் ஈடுபடாத அமைப்பது விடுதலை சிறுத்தைகள்னு. அம்பேத்கர் பேரை வைக்க மறுத்த மகாராஷ்டிராவினுடைய பல்கலைக்கழகத்துக்கு எதிராக மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அடி வாங்கின கூட்டம் விடுதலை சிறுத்தைகள், மலைச்சாமி தலைமையிலும் சரி, திருமாவளவன் தலைமையிலும். இந்த மாதிரி தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பு, தமிழீழ விடுதலை, தமிழ் தேசியம் என்று பயணித்த ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் அறிவு, ஞானம், நுட்பம், வரலாறு, தமிழ் தேசிய அரசியல் எதுவும் தெரியாத ஒரு அரைவேக்காடு கூட்டம். அப்போ நீங்கள் திமுக பற்றி கேட்குறீங்களான்னா, அவர் தேர்தல் அரசியலே வேணான்னா அது எவ்வளோ நுட்பமான அரசியல். எனக்கு அது எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்லாம் முக்கியம் கிடையாது. அதுதான் விரக்தி கிடையாதுங்க. அவரை போய்கிட்டு நீ 8 சீட்டு கேட்பியா, 10 சீட்டு கேட்பீங்க குமார்? இல்லை, ஒரு நிமிடங்க. அவரை போய் நீங்கள் போன முறை 6 வாங்கினீங்க, போன முறை 6 வாங்கினப்ப என்ன சொன்னாங்க? எவ்வளோதான் திருமாவளவனை இப்படியே பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு இன்னைக்கு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ எந்த கட்சியும் இன்னைக்கு திருமாவளவன் அளவுக்கு மிகப்பெரிய மாநில கட்சியாக இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. நாடாளுமன்றத்தில் 2 எம்பி இருக்குது. நீ இப்போ போன முறை ஒரு விரிச்சிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? தினகரனோடையோ ஏடிஎம்கேயோட கூட்டணி போயிருந்தா ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப தேர்தல் யுக்தியோடு நடக்கிறாரு, கொள்கையிலிருந்து விடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதை மெயின்டைன் பண்ணுறாரு. இவங்க சும்மா வலதுசாரிகள். திருமாவளவன் பிஜேபியோட ஒருபோதும் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு கல்லை விட்டு பார்த்துட்டு இவர் கேவலப்படுத்துறது. உனக்கு 6 சீட்டு தானா, உனக்கு 8 சீட்டு தான், அதை தான் சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். 7 சீட்டா 8 சீட்டா 10 12 நான் பார்த்துக்கிறேன். இந்த சீட்டை வச்சு நான் இல்லை. இந்த மயிலை மாங்கொழியில் அவர் பேசினார், திருமாவளவன் பேசின வார்த்தையை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் தமிழீழம் கிடைத்தாதான் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு எம்பி 2 எம்பிக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் கிடையாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண போடக்கூடாது. இன்னும் மகிழ்ச்சினா தனித்தமிழ்நாடு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன். இது திருமாவளவன் சொன்ன வார்த்தை மயிலை மாங்குளையில ஒரு 6 வருஷம். அவருடைய லட்சியம்ங்கிறது தேசிய விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை, சாதி ஒழிப்புன்னு அவர் போயிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு 3 கேள்வி திருமாவளவன் பேசின 3 இடத்துல பேசின பேச்சு. ஒன்னு திருச்சியில நடந்த மாநாட்டில் பேசுறப்ப அவர் சொல்றாரு, விசிகா அப்படின்றதும் அல்லது நான் அப்படின்றவங்களோ ஏதோ சீட்டுக்காகலாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சி இல்லை அப்படின்னு நீங்க குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. நாங்க பேசக்கூடியது இன்னைக்கு பேசுறாரு, எங்களை டீபன் கொடுத்து ஏமாத்திராதீங்கன்னு நினைக்கிற இந்த ஸ்பீச். இதுக்கு முன்னாடி பேசுறது அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அல்லது அதிமுக கூட சேரலாம், ஆனால் பாஜக பாமக இருக்கக்கூடிய அணிகள்ல நாங்க சேர மாட்டோம் அப்படின்ற பேசுற பேச்சும், அதிமுகவுக்கு ஏன் அவர் டோர் ஓப்பன் பண்ணணும்? இதே வன்னியரசு நடத்தின ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகிறப்போ அதிமுக அழியக்கூடாது, அது நிலைத்து இருக்கணும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள. ஏன் அதிமுக ஆதரவு நிலைப்பாடோடு ஒரு இடத்துல பேசுறாரு, இன்னொரு இடத்துல இப்படி பேசுறாரு அப்படின்றப்போ அவருடைய நிலைப்பாடு 2 இடத்துல பேரம் பேசுறாருன்ற ஒரு நிலைப்பாடை நோக்கி பேரம் பேசல. அவர் பேசின அரசியல் நுட்பத்தை யாரும் புரிஞ்சுக்கல. அதிமுக அழியக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள சுயமரியாதை கொண்ட திராவிட இயக்க உணர்வாளர்கள் எல்லாரும் நினைப்பாங்க. அதிமுக அழியவே கூடாது. அதிமுக அழிஞ்சா அந்த இடத்துல இந்துத்துவ சக்தி தான் வரும். இதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினும் சொன்னார், சட்டசபையிலே சொன்னார், அதிமுக எங்களை அழியக்கூடாது, அதிமுக எங்களுக்கு வேணும். இதை கலைஞரும் சொன்னார். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சதுனால தான்
ஜனசங்கம், ஸ்தாமன காங்கிரஸ், இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகள், தேசிய கட்சிகள்லாம் வரவிடாம இப்ப ராஜேந்திர பாலாஜி மாதிரி நபர்கள்லாம் அதிமுக பக்கம் போயிருக்காங்க. இல்லைன்னா அவங்களாம் எந்த கட்சியில போயிருப்பாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியிலையா, திமுகலையா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணின்னு போயிருப்பாங்க. அவர்களையெல்லாம் மடமாற்றி அண்ணா திராவிடன் பேர் தாங்கிய ஒரு கட்சியில் உட்கார வைத்ததுதான் என் நண்பன் எம்ஜி ராமச்சந்திரன் செஞ்ச வேலைன்னு கலைஞரை பதிவு செஞ்சிருக்காரு. கலைஞரே அதிமுக வேணும், அதிமுக தான் தமிழ்நாட்டை காப்பாத்தி இருக்கு, திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் எங்களுக்கு வேணும்னு கலைஞரே சொன்னதுக்கு அப்புறம், ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம், திருமாவளவன் சொன்னதுக்கு நீங்க ஏடிஎம்கேயோட பேர மாதிரி கேட்டா அந்த இடத்துக்கு தான் குமார் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அவர் அதிமுக, தாவேகா, விசிக 3 அணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றார். இதுக்கான மையம்ன்றது அண்மை காலமா குறிப்பாக மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டுக்கு அப்புறம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்ணா பெயரை வந்து இந்து முன்னணி வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற சர்ச்சையை விடுறப்போ 2 கிளாஷ் வருது. இந்த இடத்துல இவர் பேசுறாரு அப்படின்றப்போ குமார் சொல்லக்கூடிய லாஜிக் எந்த ஃபிட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல? அப்போ அதிமுக நேசிக்கிறாருங்க. அந்த அதிமுகவா இல்லைங்கிற ஆதங்கத்தையே அவர் பலமுறை பதிவு செய்யறாரு. அவர் பலமுறை நீங்க வந்து அதிமுக திராவிட கட்சியா இல்லைங்கிற வருத்தத்தையும் பதிவு செய்யறாரு. சரி, அப்படி பார்த்தா அந்த மக்களவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இல்லையே, ஏன் விடுதலை சிறுத்தைகள் வேகமா போக வேண்டியதானே? எங்களுக்கு 2 சீட்டுக்கு பதிலா 5 சீட்டு தாங்கன்னு கேட்டு போக வேண்டியதானே? அப்ப இவ்வளவு சர்ச்சை இல்ல. என்ன சர்ச்சை இல்ல? இவ்வளவு பேசிட்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் இல்ல. அதிமுகவை காப்பாற்றணும் தாங்க. சசிகலா அம்மையார் பிரச்சனை வந்த போது இருந்தே அதிமுக காப்பாற்றப்படணும் தான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேசுறாரு. விடுதலை சிறுத்தையினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், அன்னைக்கு எம்எல்ஏ ஆகாத ஆளூர் ஷானவாஸ் உட்பட சசிகலா அம்மையாரை வரவேற்று பேசினாங்க. அதிமுகவை யாராவது காப்பாற்றணும், அதிமுக வேணும்னு அவங்க தொடர்ச்சியா இவங்க தலைவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. திமுக தலைவரும் பேசுறாரு, விசிக தலைவரும். அப்ப திமுக வந்து அதிமுக கூட்டணி வைக்க போகுதுன்னு அர்த்தமா? என்னைக்குமே சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் இருக்கணும். இந்த இப்ப ஏன் அவங்களாம் அதிமுக ஆதரவா பேசுறாங்கன்னா, அதிமுக பாஜகவினுடைய கைப்பாவையா மாறிக்கிட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு பிடிக்குது. அதிமுகவா இருக்கணும். சொன்னார் பாருங்க, திராவிட நாடுக்காக நான் ராணுவத்தை சந்திப்பேன்னு சொன்னார் பாருங்க எம்ஜிஆர். அந்த அதிமுக வேணும். 69% காப்பாத்துனாங்க பாருங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த அதிமுக வேணும். புரியுது. எல்லாத்தையும் திறந்து விட்டு அதிமுக வேணாம், அதிமுக காப்பாற்ற பண்ணுகிறாங்க. மறைந்த முதலமைச்சர் அண்ணாவினுடைய பெயரை இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களை வந்து டீ பன் கொடுத்து ஏமாத்திர முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்றாரு. அப்படின்றப்போ அது திமுகவுக்கு சொல்லிட்டு அது அதிமுகவை நோக்கி நகரக்கூடிய ஒரு முரண்பாடா இருக்குது. அதிமுக கூட அவர் நகர மாட்டாருங்க. நகர்றா இருந்தா கடந்த மக்களவை தேர்தலில் நகர்ந்துருப்பார்ல. இப்ப பாஜகவுடன் கூட்டணி வைக்கிற ஒரு கட்சியோட போய் அவர் நிக்க போறாரு. ஏன் நிக்க போறாரு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜக அதிமுகவுடைய லிங்க்ல இருக்கு, பாமகவுடைய லிங்க்ல இருக்கு, தேமுதிகவும் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு, விஜயும் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக யாரு தான் வரணும்னு ஆசைப்படல? திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருமே தான் கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுது. ஏன்? அந்த கட்சியை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறான். இந்த கட்சி வந்தால் தலித் ஓட்டு விழாது, இந்த கட்சி வந்தால் கிறிஸ்டின் ஓட்டு விழாது, முஸ்லீம் ஓட்டு விழாது, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பாஜக ஒரு பிளான் பண்ணுது, நம்ம ஒதுங்கிக்கிட்டு விஜய் மாதிரி ஒரு நபரை இது பண்ணுவோம். ஏன்னா விஜய்க்கு வந்து பிஜேபிக்கான இமேஜ் கிடையாது, அவர் கிறிஸ்டினும் கூட. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வாங்குறதுக்கு விஜயை முன்னிறுத்துவோம், நாங்கள் பின்னாடி நின்றுக்கிறோம். அந்த மாதிரி சில வேலைகளை பாருங்க. சோசியல் இன்ஜினியரிங் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அதிமுக தனித்து நின்னாலும் பிஜேபி பிளான் தான் சார், அதிமுக பிஜேபி நின்னாலும் பிஜேபி பிளான் தான். ஸோ இது எல்லாமே அவங்க திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான பிளான் தான். நண்பர் ஜீவா சொன்னது போல அவர் சொல்ற கருத்தில் எனக்கு ஒரு கருத்தில் உடன்பாடு இருக்கிறது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா கட்சிகளையும் இணைக்கிறதுக்கு பார்த்து ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு 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 காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கூட்டணி ஆட்சி, நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி நடத்துறதுக்கு பாஜக முயலுது. அதுக்கு எல்லாரும் நான் சொல்லவே இல்லையே. இல்ல நீங்க அப்படி சொல்லல, நீங்க சொல்லல, நீங்க சொல்றது நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்து உங்க கருத்து சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல விசிகா மட்டும் இல்லன்றாரு. இல்ல விசிகா இல்லன்னு எப்படி அவங்க முயற்சி பண்றாங்க சார், அவங்க நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. ஏடிஎம்கேயோட சேர்த்து விட்டு அவங்க வெளிய நிக்குவாங்க. இப்ப அதுக்கு அப்புறம் தான் வர. நீங்க சொல்றபடி பார்த்தா கூட பாஜக வெளியில நின்னுட்டு விசிகா, தாவேகா, அதிமுக 3 ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா அவங்கள பொறுத்தவரை திமுக கூட்டணிக்குள்ள ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற அஜெண்டா இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? திருமாவளவனுக்கு அந்த ஆசை இல்லையே. திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க கிடையாது, இந்தியா கூட்டணியை உருவாக்குன சிற்பிகளா நான் இருக்கிறேங்கிறாரு. அந்த இந்தியா கூட்டணி வேணும், இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய அதுலதான் 2 புள்ளி இருக்கு. ஒண்ணு, அவர் சீட் பார்கெனிங் பண்ணணும், அல்லது பேரம் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பேசணும், அல்லது
எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, இது கொள்கை கூட்டணி, நாங்க திமுக கூட தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லணும். இது ரெண்டுல அவர் என்ன நிலைப்பாடு இருக்கு? சார் கொள்கை கூட்டணியா இருப்பார் சார், அதுக்காக சீட்டு கேட்காம இருப்பாங்களா? இது என்ன சார், வம்பா இருக்கு? இன்னொரு விஷயம் கொள்கை கேளுங்க. ஒண்ணா இன்னொரு இருந்தா விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன நீ அதுக்கு நாம சேர்த்து கொள்கையோட பதில் இருக்கிறேன், எனக்கு சீட்டே வேணாம்னு அவர் சொல்லுவாரா? அதுக்கு நீங்க சேர்த்து- ஒண்ணு இப்படி சொன்னா அவர் அப்ப கொள்கையை விட்டுட்டாரா, இல்லனா அப்ப சீட்டு மட்டும் தான் கேட்பாரா? மிஸ்டர் டீ ஜீவா, பண்ணுக்காகங்கற ஒரு நிமிஷம் மிஸ்டர் ரெண்டையும் ஜீவா. போட்டு குழப்பறீங்க. ஒரு நிமிஷம், அவங்க ஒரு சீட்டு நிமிஷம். கேட்பாங்க, இல்ல, எனக்கு புரியுது கொள்கையோட ஜீவா, இருக்கிறாங்க. எனக்கு புரியுது. ஒரு ஆனா நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க குமார். ஆனா அந்த இடத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல குறிப்பா வந்து பட்டியலின சமூக மக்கத்துல விளிம்புல இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்துக்குள்ள வரணும் அப்படின்றப்போ அதிமுக இன்னைக்கு அரசியல் களத்தில் கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்குது. அப்போ அவங்கள்ட்ட கூடுதல் இடங்களோ அல்லது அமைச்சரவையில் இடமோ துணை முதலமைச்சர் பதவிகளோ கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைவேற்றி ஒரு 50 சீட்டு கொடுங்க அப்படின்ற இடத்தை நோக்கி விசிக நகர்ந்துச்சுன்னா அது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது அவங்களுக்கு லாபி தான், அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே. அது வெற்றி ஏன் அந்த பெற்ற- நிலைப்பாட்டை எடுப்பாரு? வெற்றி பெற்றாதானே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். நீங்க எல்லாமே உங்களுக்கு அப்போ 80 அதிமுக தொகுதியில அப்ப அதிமுக கூட சேர்ந்தா தொகுதியில விசிக ஜெயிக்காது. ஆ? அதிமுக கூட சேர்ந்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சார் விசிக இல்லையா? அதிமுகவாவே இல்ல சார். ஓபிஎஸ் டிடிவியே அதிமுகவோட சேர அப்போ- தயாரா இல்ல, அப்போ issue எது- போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஏதோ அதிமுக வெற்றி பெற போகுது, இவங்களுக்கு 50 சீட்டு, இதுல 2 துணை முதலமைச்சர் கொடுத்துட போறாங்கன்னு என்னென்னமோ பேசுறீங்க. அது கூட்டணியே அங்க அமையலையே. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. பாமக உறுதியாயிருச்சா, உங்களுக்கு பாஜக உறுதியாயிருச்சா, ஓபிஎஸ் டிடிவி உறுதியாயிட்டாங்களா, டாக்டர் கிருஷ்ணசாமி உறுதியா இருக்கிறாரா, நாம் தமிழர்ல இருந்து யாரா இருந்தாலும் வரணும்னு பாஜக கூட்டணிக்கு மரியாதைக்குரிய நயினா நாயந்தன் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் போகலையே. இருங்க இன்னொரு விருந்தினர்